வணக்கம். இன்றைய தினம் பீகார் சட்டமன்ற தேர்தலோட 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அதே சமயம் நேற்று மாலை சரியாக 6:53 போல இந்தியாவோட தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியில செங்கோட்டைக்கு அருகே ஒரு கார்ல குண்டு வெடிச்சு 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. 20க்கும் மேற்பட்டவங்க படுகாயமடைந்து அவங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோட தலைநகர்லயே இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் நடக்குதுன்னா இது இந்தியாவில் மட்டும் இல்ல உலகளாவிய வகையில பேசுபொருளா இருக்கு. உலக தலைவர்களும் இந்த தாக்குதலுக்கு, இந்த கோர சம்பவத்துக்கு தங்களோட கண்டனங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த கோர சம்பவம் நடைபெற்று முடிஞ்ச 10 நிமிஷத்துக்குள்ள அங்க விசாரணை அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. தேசிய புலனாய்வு முகாமை தொடங்கி டெல்லி காவல்துறை தொடங்கி எல்லாருமே அங்க விசாரணை பண்ண தொடங்கினாங்க. இப்போது வரைக்கும் அரசு தரப்புல தெளிவா எதனால விபத்து ஏற்பட்டுச்சு, யாரு பண்ணா, இது போன்ற விவரங்களை அரசு தரப்புல தெளிவா இது வரைக்கும் திட்டவட்டமா அறிவிக்கல. அதே போல இந்த சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பு எந்த தீவிரவாத அமைப்பு ஏற்கல. நாங்க தான் அதை செஞ்சோங்கிற அந்த பொறுப்பேற்கிற வேலையும் செய்யல. ஆனா டெல்லி மக்களை மட்டுமில்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைநகரங்கள்ல இந்த மாதிரி சென்னை, தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னை தொடங்கி, மேற்கு வங்கத்தோட தலைநகர் கொல்கத்தா தொடங்கி, மகாராஷ்டிராவோட தலைநகர் மும்பை தொடங்கி பல பகுதிகளில் இது பீதியை ஏற்படுத்தியிருக்கு. நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடைபெற்று முடிஞ்ச உடனே சென்னையில, கொல்கத்தாவில், மும்பையிலன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மாநகரங்கள்ல, இந்த நாட்டோட முக்கியமான மாநகரங்கள் எல்லாம் பாதுகாப்பை பலப்படுத்தினாங்க. சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையத்தில் கூட அங்க சோதனை எல்லாம் பண்ணாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யாரு பண்ணா அப்படிங்கிறது இன்னும் திட்டவட்டமா அரசு தரப்புல சொல்லப்படலை. அதனால பல பேர் பலவாறான யூகங்களை சொல்றாங்க, பலவாறான தங்களோட அனுமானங்கள் சொல்றாங்க. இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாகனம், குண்டாய் i20ங்கிற ஒரு வாகனம், அந்த வாகனம் வெடித்து அருகாமையில் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல தீ பரவி எல்லாமே வெடிச்சிருது. இது அருகாமையில 2-3 கிலோமீட்டருக்கு அதிர்வு உணர்ந்ததா மக்கள் சொல்றாங்க. அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டடங்கள்ல கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருச்சு. அந்த பகுதி மக்களை பெரிய பீதிக்குள்ள, பெரிய அச்சத்துக்குள்ள அழுத்திருக்கு. இப்போது வரைக்கும் டெல்லி மக்கள் அந்த அதிர்வுலேருந்து மீண்டு வரல அப்படின்னு சொல்லலாம். இந்த குண்டாய் i20ங்கிற இந்த வாகனம், இந்த வாகனத்தெல்லாம் குண்டு வெடிச்சதா சொல்லப்படுது. இந்த வாகனத்தோட முன்னாள் உரிமையாளர் யாருன்னு பார்த்தா முகமது சல்மான் அப்படிங்கிற ஒருத்தர். அவரை பிடிச்சு அவர் கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. இல்ல, நான் 1.5 ஆண்டுக்கு முடிய இந்த வாகனத்தை கைமாத்தி விட்டுட்டேன் அப்படின்னு டெல்லி ஓக்கலா பகுதியை சேர்ந்த தேவேந்தர்கிற ஒருத்தர் நான் 1.5 ஆண்டுக்கு முடிய வித்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் புல்வாமா பகுதியை சேர்ந்த, புல்வாமா சம்பூரா பகுதியை சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த தாரிக்ங்கிற ஒருத்தட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கடைசியா பார்த்தா அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தவர் உமர் நபி அப்படிங்கிற ஒரு மருத்துவர். இந்த மருத்துவர் குறித்து செய்திகள் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. அதாவது இவங்கெல்லாம் டெலிகிராம் குரூப்ல அன்றைய காலத்துல பரிதாபாத், குஜராத் போன்ற பகுதியில் டெலிகிராம் குரூப்ல மருத்துவர்கள்லாம் சேர்ந்து அவங்க தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறதுக்கு சதிச்செயல் பண்ணாங்க. அதுல பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதுல தப்பிச்சு ஒன்னவர் தான் இந்த உமர் நபி அப்படின்னு செய்தி சொல்லப்படுது. அப்படி அவர் தான் இதை பண்ணிட்டாரு, இது தற்கொலைப்படை தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி செய்தியை சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் இது தற்கொலைப்படை தாக்குதலோ, இதுல தீவிரவாத தாக்குதலோ, எப்படி பார்த்தாலும் இது ஒரு விபத்து அப்படின்னு பார்க்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கார் பெட்ரோல் டேங்க் வெடிச்சு அப்படி வெடிச்சிருந்தா இந்த அளவுக்கு பெரிய அதிர்வை ஏற்படுத்தாது. இந்த அளவுக்கு மற்ற வாகனங்களும் சேர்ந்து வெடிக்காது. இந்த அளவுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கட்டடங்கள்ல கண்ணாடியோட அளவுக்கு போயிருக்காது. அப்ப குண்டு தான் உறுதியா 100 விழுக்காடு இது குண்டு மூலமா தான் வெடிச்சு இவ்வளவு பெரிய பாதியை இழப்பை ஏற்படுத்தி 13 பேரோட உயிரை போக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல இது எந்த தீவிரவாத தாக்குதலோ, யார் இதை நிகழ்த்தினாங்களோ அது ஒரு பக்கம். ஆனா இதற்கு முழுக்க பொறுப்பேற்கணும்ல, யாருன்னா அரசா பொறுப்பேற்கணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டுல அது வருது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் காவல்துறை உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கும். டெல்லியில ஆள்ற அரசு கூட பாஜக அரசு தான்.
மற்ற மாநிலங்கள்ல, இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்ல ஏதாவது பகுதிகளில் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா உடனடியா வந்து இந்திய உள்துறை அமைச்சகம் வந்து ரிப்போர்ட் கேட்கும், அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்கும். கரூர் மரணங்களின் போது கூட இந்திய உள்துறை அமைச்சகம் வந்து அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி, அது மட்டும் இல்லாம இந்தியாவோட தலைநகர் எந்த செங்கோட்டையில வந்து நரேந்திர மோடி கொடியேற்றி நாங்க தேச பாதுகாப்பை உறுதி செய்வோம், தேச நலனுக்காக பாடுபடுவோம் அப்படின்னு வீராவேசமாக முழக்கமிடுவாரோ அந்த செங்கோட்டைக்கு அருகவே கார்ல வெடிகுண்டு வெடிச்சு 13 பேர் இறந்து போயிட்டாங்க, 20க்கும் மேற்பட்டவங்க காயம்பட்டு மருத்துவமனை நடக்கிறாங்கன்னா இதை நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? எல்லாத்துக்கும் தேச நலன், தேச பாதுகாப்பு அப்படின்னு பேசினாங்க. பணத்தை வந்து செல்லாத அறிவிச்சு 120 கோடி மக்கள்ல குறைந்தபட்சம் 80 கோடி மக்களையாவது நடுத்தரவில் எடுத்திருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து கேட்டப்ப தேச பாதுகாப்புக்காக, தேச நலனுக்காக பொறுத்துக்குங்க அப்படின்னாங்க. அதே போல ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்து சிறு குறு தொழில் எல்லாம் முடஞ்சு போச்சு, சிறு வியாபாரிகள் எல்லாம் முடஞ்சு போயிட்டாங்க, பல பேருடைய வணிகம் வர்த்தகம் எல்லாம் ஒண்ணுமெல்லாம் போச்சு. அந்த சமயத்துல தேச நலனுக்காக, தேச பாதுகாப்புக்காக இதை பொறுத்துக்குங்கன்னாங்க. இப்படி எல்லாத்துக்கும் தேச நலன்னாங்க. பணமதிப்பிழப்பு செய்யப்பட்டா பயங்கரவாதிகள்கிட்ட, தீவிரவாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் செல்லாது போயிடும், அப்ப தீவிரவாத முடக்கமும் நடக்கும் அப்படின்னு பணமதிப்பிழப்புக்கான காரணிகள்ல தீவிரவாத நடவடிக்கை ஒழிப்பும் ஒன்னா சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த பாஜக ஆட்சி காலத்துல டெல்லியில, தலைநகர் டெல்லியில செங்கோட்டைக்கு அருகே இங்க வந்து குண்டு வெடிக்குது, 13 பேர் இறந்து போறாங்கன்னா நாட்டை ஆளக்கூடிய 56 பரந்த மரபு கொண்ட நரேந்திர மோடிக்கு என்ன சொல்ல போறாரு? இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், அந்த மாநிலங்கள்ல ஆளுநரை வச்சு என்ன அடாவடித்தனம் பண்ணலாம், என்ன அயோக்கியத்தனம் பண்ணலாம், சிபிஐ வச்சு, மத்திய புலனாய்வுத்துறையை வச்சு, வருமான வரித்துறையை வச்சு, அமலாக்கத்துறையை வச்சு, இதெல்லாம் வச்சு இந்தியாவில் பல மாநிலங்கள்ல என்ன குடைச்சலை கொடுத்து எதிர்கட்சிகளை வழி கொண்டு வரலாம், எதிர்கட்சிகளை முடக்கலாம், ஜனநாயக ஆற்றல்களை வந்து முற்றுமுழுதா முடிச்சு விடலாம் அப்படிலாம் கணக்கு போடக்கூடிய அரசியல் சாணக்கியர் அமித்ஷா வந்து, அவர் தான் உள்துறை அமைச்சரா இருக்காரு, ஒன்றிய உள்துறை அமைச்சரா. அவர் இந்த சம்பவத்துக்கு என்ன சொல்ல போறாரு? என்ன பதில் சொல்ல போறாரு? இதுக்கு என்ன காரணம் கற்பிக்க போறாங்க? எப்போதும் இந்த தமிழ்நாட்டில் திமுக சொல்லும்ல, பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதை கட்டாலும் பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள வந்துருவாங்க, பாஜக ஓட்டு போடுங்க அப்படின்னாங்க. பாஜக ஓட்டு போட்டாங்க 2014, 2019, 2024 போட்டாங்க. 3 பொது தேர்தல்ல, 3 பார்லிமெண்ட் பொது தேர்தல்ல பாஜக ஓட்டு போட்டு பாஜகவை ஆட்சி அதிகாரத்துல அமர வச்சுட்டாங்க மக்கள். இப்ப எங்க வர்றான்னு பார்த்தா தீவிரவாதி டெல்லி வரைக்கும் வந்துட்டான். இந்தியாவோட தலைநகர் டெல்லி எவ்வளவு கண்காணிப்புக்குள்ள இருக்கும், எப்படி எல்லா செயல்பாடுகளும் வந்து நோட்டமிடப்படும். அப்ப அங்கேயே கார்ல வெடிகுண்டு கொண்டு வந்து ஒருத்தன் தற்கொலை படையா மாறுறான் அல்லது வெடிக்க வைக்கிறான் அப்படின்னா இந்தியாவோட உளவுத்துறை என்ன செய்கிறது, காவல்துறை என்ன செய்யுது, ரா என்ன செய்யுது, என்ஐஏ என்ன செய்யுது, அப்புறம் இந்தியாவோட இந்த பாதுகாப்பு அமைப்புகள் என்ன பண்ணுது? இதெல்லாம் என்ன பதில் இருக்கு? பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கிற முதல் தாக்குதல்ல, பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இது நடக்கக்கூடிய முதல் தாக்குதல்ல ஏறக்குறைய ஒரு 3-4 தாக்குதல் நடந்துருச்சு. 2016 பஞ்சாப்ல பதன்கோட் அப்படிங்கிற இந்திய விமானப்படை தளத்தின் மீது இதே போல தீவிரவாதிகள் தாக்கல் கொடுத்து 7 பாதுகாப்பு படையினர் இறந்து போனாங்க. எங்க 2016 பஞ்சாப்ல பதன்கோட்டுங்கிற விமானப்படை தளத்தின் மீது தீவிரவாதி தாக்கல் கொடுத்து அதுல 7 பாதுகாப்பு படையினர் இறந்து போனாங்க. அப்புறம் 2019 தேர்தலுக்கு நெருக்கத்துல பிப்ரவரி மாசம் 14 நாடறிஞ்ச புல்வாமா தாக்குதல். புல்வாமாங்கிற இடம் வந்து ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள 350 வெடிமருந்தோட ஒரே ஒருத்தன் வந்து அவன் தற்கொலை படையா மாறி அவன் வெடித்து சிதறதுல 40 ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க. ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அது எவ்வளவு கண்காணிப்புக்குள்ள இருக்கும். அப்ப அங்க ஒருத்தன் 350 வெடிமருந்தோட வந்து தற்கொலை படையா மாறி 40 பேர் கொண்டு போயிட்டான், 40 ராணுவத்தினரை கொண்டு போயிட்டான். அது வந்து இந்தியாவோட உளவுத்துறையின் தோல்வி இல்லையா?
உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி இல்லையா? இந்தியாவை ஆளக்கூடிய நரேந்திர மோடி அரசின் தோல்வி இல்லையா? எப்படி அங்க புல்வாமா தாக்குதல் நடந்து முடிஞ்ச உடனே மோடி எங்க இருந்தாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல, இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல விளம்பர ஷூட்டிங்ல இருந்தார். அது நடைபெற்று முடிஞ்சு எப்படி புல்வாமா மக்கள் அந்த ராணுவத்தை சேர்ந்த ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு அடுத்த 2 நாளுக்குள்ள பாஜகவோட வாக்குச்சாவடி முகவர் கூட்டம், அந்த வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் பேசுறாரு. தீவிரவாதி தாக்கி 40 ராணுவ வீரன் செத்து போயிட்டான். ஆனா நரேந்திர மோடி இந்தியாவோட தலைமை அமைச்சர் அவர் பாஜகவோட வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் பங்கேற்றுக்கிட்டு இதை தேசபக்தி அலையா மாத்துங்க, புல்வாமா தாக்குதலை தேசபக்தி அலையா மாத்துங்கன்னு அந்த 40 ராணுவர்களின் பிணத்து மீது ஏறி வாக்கு அரசியல் செஞ்சது இதே பாஜக. பதன்கோட்டு, புல்வாமா, அப்புறம் இந்த ஆண்டு 2025 பெகல்காம்ல சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் எடுக்கப்பட்டு ஏப்ரல் மாசம் 28 பேர் இறந்து போயிட்டாங்க. 28 பேர் இறந்து போன பிறகு போர் பாகிஸ்தானோட போர் அப்படின்னு கிளம்பினாங்க. பாகிஸ்தான் மீது ராவல்பிண்டியில தாக்குதல், அங்க தாக்குதல், ஓய மாட்டோம், விட மாட்டோம், நாங்க சிந்து நதியை விட மாட்டோம் அப்படிலாம் கிளம்புனாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா போரை நிறுத்திட்டோம்ட்டாங்க. ஏன் போரை நிறுத்துறீங்க? அந்த பெகல்காம்ல 28 பேரை கொன்ன அந்த கொலையாளிகளை, அந்த தீவிரவாதிகளை பிடிச்சிட்டீங்களா? இல்ல அவங்களை கைது பண்ணிட்டீங்களா? இல்ல கொன்னுட்டீங்களா? எதுக்காக போர் எடுத்தீங்கன்னு கேட்டா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன இங்க அவ்வளவு அக்கறை? அவருக்கு அமைதி நிலவணும் உலகம் முழுக்க அப்படின்னு அக்கறையா? டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மோடு முட்டி. எதுக்காக அவர் போற நிறுத்த சொல்றாரு? போற நிறுத்த சொன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கலாம், அதுக்காக போராட்டத்தை நிறுத்த சொல்றாரு அவரு. அதனால அவர் சொன்னதுனால அவர் பெரிய ரவுடி இல்ல, இவர் கொஞ்சம் லோக்கல் ரவுடி இல்ல நரேந்திர மோடி ஐயா. அதனால போற எடுத்துட்டாங்க. நாம என்ன கேட்கிறோம்? நாம இந்த போர் நடந்து மக்கள் சாகணும் அப்படின்னு நோக்கம் இல்லை. நீ போர் தொடங்குறப்ப என்ன சொன்ன? தீவிரவாத முகாம்களை, தீவிரவாதிகளை அழிக்கணும்னு. அப்ப போரை முடிச்சுட்ட டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டாருன்ட்டு எத்தனை தீவிரவாத முகாம்களை அடிச்ச, எத்தனை தீவிரவாதிகளை கொன்ன அல்லது பிடிச்ச, கைது பண்ண? எதுவும் இல்லையே. அது குறித்தான எந்த தகவலும் இல்லை. அப்ப பாருங்க, ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய புல்வாமாவில் தாக்குதல் எடுக்கப்படுது. ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி புல்வாமா, அங்க தாக்குதல் எடுக்கப்படுது. சுற்றுலா பயணிகள் பெகல்காம், காஷ்மீரோட இதயம் சொல்லப்படக்கூடிய பகுதி, அதுவும் கண்காணிப்புகள் இருக்கக்கூடிய பகுதி, அங்கேயும் தாக்குதல் எடுக்கப்படுது. இது கடைசியா பார்த்தா செங்கோட்டை, மோடி கொடியேற்ற இடம், அந்த செங்கோட்டையிலும் தாக்குதல். அப்ப உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்தியாவோட உள்துறை அமைச்சர் என்ன வேலை செய்யுது? அப்ப இந்த 13 பேரோட மரணங்களுக்கு பொறுப்பேற்று நரேந்திர மோடி பதில் சொல்லுவாரா? இல்ல பதவி விலகுவாரா? என்ன சொல்ல போறாங்க? என்ன செய்ய போறாங்க? எல்லாத்துக்கும் தேசபக்தி, தேச நலன், தேச பாதுகாப்பு அப்படின்னு அள்ளி அளந்து விடுறது. இப்ப உலக அரங்கு இந்தியாவை எப்படி பார்க்கும்? இந்தியாவுக்கு சுற்றுலா பயணிகள் எப்படி வருவான்? தலைநகர் டெல்லியிலேயே ஒரு வாகனத்துல வெடிகுண்டு வெடிக்குது அப்படின்னா, குண்டு வெடிக்குது அப்படின்னா எப்படி சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வருவான்? மற்ற தலைவர்கள் இந்தியாவை எப்படி இதா நல்ல தேசமா பார்ப்பாங்க? அப்ப 13 உயிர் போச்சு, 13 உயிர். பாஜக மனித பிணங்களை தின்னக்கூடிய, நரமாமிசம் உண்ணக்கூடிய ஆட்கள் அப்படிம்போம். ஒரு பக்கம் திட்டமிட்டு இந்த வேலையை கலவரத்தை தூண்டி மக்கள் உயிர் எடுக்கும், இன்னொரு பக்கம் அலட்சியத்தால, நிர்வாக சிறுகட்டால 13 உயிர் போக காரணம் அமைஞ்சிருக்கு. ஐயா மோடி சொன்னாங்க 56 இன்ச்சு அப்படின்னாங்க. நம்ம மார்பு அப்படின்னு நினைச்சிட்டோம். உண்மையிலே இது 56 இன்ச்சுங்கிறது மார்பு இல்ல, மார்பின் அளவு இல்ல, வாய்.